சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். குடும்ப கஷ்டத்துக்காக குழந்தைய கலைக்க சொல்றானேங்கிற கோவத்துல எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டு பேசிட்டேன். என் மனசாட்சி என்ன உறுத்துது மன்னி. இதை பாரு காஞ்சனா, எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்தே தீரும். நீ என்னத்துக்கு குழம்பிக்கிற? என்ன மன்னி, என் தம்பி பண்ண பாவத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல. என்ன சொல்ற? என்னாலதான் அவனும் அவன் பொண்டாட்டி வீட்டு விட்டு வெளில வந்தாங்க. வெளியில வந்ததுனாலதான் கஷ்டம் தாங்க முடியாம அவன் கருவை கலைக்க சொன்னான். அது காரணம் நான் தானே. அப்படி பார்த்தா லோகத்துல எதுவுமே நடக்காது. அவளை எதுக்கு தனியா கொண்டு வரணும்னு நினைச்ச? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கோன்னு. லோகத்துல எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லா காரணத்துக்கும் ஒரு விடிவு இருக்கு. என்னவோ நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இத பார், மனுஷா போடுற கணக்கை விட பகவான் போடுற கணக்கு தான் சரியா இருக்கும். விளக்கு தெரிய கூட தூண்டி விட்டாதான் நன்னா பிரகாசமா எரியும். தூண்டி விடாட்டி கூட பரவாயில்ல, என் தம்பியோட குடும்ப விளக்கே அணைச்சு போச்சு மன்னி. கீதா ரொம்ப திறமையான பொண்ணு. அவ புருஷனையும் அவ குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவான்னு எதிர்பார்த்தேன். இப்ப அவளே பொழைப்பாளாங்கிற மாதிரி ஆயிடுச்சு மன்னி. ஏன் அப்படியெல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு தானே நான் இவ்வளவும் பண்ணேன். எனக்கு இவ்வளவு சோதனை வருதே மன்னி. எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீயே இப்படி கலங்குறியே, நோக்கு எப்படி நான் தைரியம் சொல்றது? சொல்லு. நீ எடுத்த சபதம், நீ செய்ய போற காரியம் சாதாரணமானது இல்ல. உங்க அம்மா அப்பா செய்ய முடியாத காரியத்தை நீ செய்ய போற. லட்சியத்தை அடையிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். உண்மைதான் மன்னி. ஒரு லட்சியவாதியோட பாதை கரடு முரடாத்தான் இருக்கும். ஆனா என்னாலதான். நீ தானடி அடிக்கடி சொல்லுவ குருஷேத்திரம் நடத்த போறேன்னு. பின்ன குருஷேத்திரம் குழுகுழுன்னா இருக்கும்? குருதி வடிஞ்ச பூமி மாதிரி தானே இருக்கும். யுத்தம்னு வந்துட்டா வேண்டாத வாழை மட்டும் இல்ல, வேண்டிய வாழையும் இழந்தே ஆகணும். வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தானடி. என் மனசறிஞ்சு நான் எந்த துரோகமும் பண்ணலையே. அப்படியே கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாரு. சரி, கடவுள் அவளுக்கு கொடுக்குற படிப்பனையா இருக்கட்டும். நீ முகத்தாழ்மிண்டு வா, சாதம் போடுறேன். வா வா. டே ரமேஷ். அண்ணே, என்னடா நான் எதுக்கால வர்றது தெரியாம கூட நீ போயிட்டு இருக்க? இல்லைண்ணா, நான் பார்க்கல. பார்க்கலையா இல்ல பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கியா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நிஜமாவே உங்களை பார்க்கல. ஏன் கேட்டனா, நீ இருக்கிற இடம் அப்படி. இப்பெல்லாம் எங்களை உனக்கு கண்ணுக்கு தெரியாது. எந்த இடத்துல இருந்தாலும் கூட பிறந்த அண்ணனு தெரியாமல் போயிடுமா? தெரியாம பண்ணிடுவாடா அந்த காஞ்சனா. நமக்குள்ள 1000 நமச்சல் போச்சல் இருந்தாலும் நம்மெல்லாம் ஒருதாய் வைத்து பிள்ளைங்க. ஆனா அந்த காஞ்சனா அப்படி இல்லடா. அவங்க அம்மா மாதிரியே நம்ம குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. இல்லைண்ணா, அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நல்லவங்களா தான் தெரியுது. டே, அந்த காஞ்சனா ரொம்ப மோசமானவடா. நம்ம அப்பா வாங்கின சொத்தோட பத்திரம் அவகிட்ட இருக்குடா. அதுக்காகத்தான் உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கா. நானும் உங்ககிட்ட எவ்வளவோ முறை பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்தேன். உன் காதில் விளையாடுற பாடு இல்லை. நீயே கேட கெட்டு போன்னு விடுறக்கு எனக்கும் மனசு இல்லடா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் காஞ்சனா பத்தி தெரிஞ்சுக்குவேன். அப்ப தெரிய அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு. ஆனா ஒண்ணுடா ரமேஷ், அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப விட்டு தர மாட்டேன்டா. நான் சொல்றதையும் நம்ப வேண்டாம்டா. ரவிராமு சொல்றதையும் நம்ப வேண்டாம். 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பிங்க, 10 வயசுக்கு மேல பங்காளிகன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் விடுறா. அம்மாவை நினைச்சு பாடுறா. அம்மா விட அந்த காஞ்சனா அப்படி என்னடா பெருசா போயிட்டா? அது இல்லைண்ணே, என் மேலே பாசம் காட்டி ஜாமீனில் எடுத்து வீட்டோட வச்சு சாப்பாடு போட்டாங்கல்ல,
அதனால யாரும் நம்ப முடியாத அளவுக்கு உன்னை தம்பி தம்பின்னு அவன் மயக்கி வச்சிருக்காடா. கூடி சீக்கிரம் அந்த மயக்கத்திலிருந்து நீ வெளி வருவ. அப்பதான் அந்த காஞ்சனா யாருன்னு உனக்கு புரியும். அடுத்த நிமிஷமே நீ எங்கேயும் போக வேண்டாம்டா. நம்ம வீட்டுக்கு வந்துரு. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். பெத்தவங்க சொல்றதையும் மற்றவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்காதவன் தானே அவஸ்தைப்படும் போது தான் புரிஞ்சுக்குவான். அந்த காஞ்சனாவோட உண்மையான முகத்தை கூடி சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. வரேன்டா. நான் ஒண்ணு இல்லாதவனை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கல மணி. என் தம்பி ரமேஷ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துங்க இருக்கு. ஓஹோ, சொத்து இருக்கிறதுனால தான் அவனை வெளியே அழைச்சின்னு வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அந்த காஞ்சனா ரொம்ப மோசமானவடா. நம்ம அப்பா வாங்கின சொத்தோட பத்திரம் அவகிட்ட இருக்குடா. அதுக்காகத்தான் உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கா. நானும் உங்ககிட்ட எவ்வளவோ முறை பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்தேன். உன் காதில் விளையாடுற பாடு இல்லை. நீயே கேட கேட்டு போன்னு விடுறக்கு எனக்கு மனசு இல்லடா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் காஞ்சனா பத்தி தெரிஞ்சுக்குவேன். அப்ப தெரிய அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மை. பின்ன ரமேஷ் என்ன நினைச்சீங்க? அவன் லட்சாதிபதி. அது மட்டும் இல்ல, கொள்ளி வச்சதுனால அவனுக்கு கூடுதல் உரிமை இருக்கு தெரியுமா? சரிம்மா, எங்களுக்கு ஒரே பொண்ணு, நல்ல இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்ட் தான். நீங்களும் பையன் எதுக்காக ஜெயிலுக்கு போனாருங்கிறத பற்றி சொன்னீங்க. அப்புறம் அவர் பேரில் உள்ள சொத்துக்கள்லாம் பற்றி கூட சொன்னீங்க. நல்ல நாள் பார்த்துட வேண்டியது தானே? நீங்க பையன் மேல உள்ள சொத்தை நம்பி பொண்ணு கொடுத்தாலும் நாங்க எங்க பிள்ளைய அப்படியே விட்டுற மாட்டோம். அது அவனுக்கு 2 வீலர் மெக்கானிசம் தெரியும். ஒரு ஒர்க் ஷாப் வச்சு கொடுக்கலாங்கிற ஐடியால இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டு பிள்ளையே உங்களுக்கு பெரிய சொத்து. நான் தான் சொன்னேனே சார், அவன் ஒன்றும் யார் வீட்லயோ கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போல. செய்யாத தப்ப தான் மேல போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போனான். மற்றபடி ரொம்ப நல்லவன். எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லிட்டீங்க. நாங்களும் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் கலந்துக்கிட்டு வர்றோம். நிச்சயதார்த்தத்தை ஒரு நல்ல நாளாக பார்த்து வச்சுக்குவோம். ஓகே சார். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. அவங்கள பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுதுல்ல? அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா? என்ன பண்ணி சொல்றீங்க? அப்பா இருந்திருந்தா இதுதானே செஞ்சிருப்பாரு. அம்மா பாவம் அண்ணனுங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்கள மீறி அம்மாவால எதுவும் செய்ய முடியாது. அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே நான் தானே. நான் தான் இதெல்லாம் செய்யணும். அவன் உன் கூட பிறக்கலைனாலும் நோக்கு தம்பியா இருக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு ஆதரவு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்க போறியே, உன் மனசு யாருக்கடி வரும்? யூ ஆர் ரியலி கிரேட். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என் தம்பிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையே செய்யறேன், அவ்வளவுதான். எங்க மணி போனா இவன்? அவன் இங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். நிச்சயமா சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? பொம்மநாட்டி மாதிரி வெக்கப்பட்டிருப்பான். ரமேஷ் என்ன நினைச்சீங்க? அவன் லட்சாதிபதி. அது மட்டும் இல்ல, கொள்ளி வச்சதுனால அவனுக்கு கூடுதல் உரிமை இருக்கு தெரியுமா? அந்த காஞ்சனா ரொம்ப மோசமானவடா. நம்ம அப்பா வாங்கின சொத்தோட பத்திரம் அவகிட்ட இருக்குடா. அதுக்காகத்தான் உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் காஞ்சனா பத்தி தெரிஞ்சுக்குவேன். அப்ப தெரிய அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு. ஆனா ஒண்ணுடா ரமேஷ், அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப விட்டு தர மாட்டேன். அஞ்சு வயசு வரைக்கும் அண்ணன் தம்பிங்க, 10 வயசுக்கு மேல பங்காளிகன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் விடுறா, அம்மாவை நினைச்சு பாடுறா. உன்னை செல்லமா வளர்த்தேன். தரையில பாதப்படாம எப்படி எல்லாம் உன்னை பார்த்தேன். ஆனா
இப்போ உன்னை பிரிஞ்சிருக்கிறத நினைக்கும் போது அம்மா அழாதம்மா. அம்மா விட அந்த காஞ்சனா அப்படி என்னடா பெருசா போயிட்டா? யாரும் நம்ப முடியாத அளவுக்கு உன்னை தம்பி தம்பி நான் மயக்கி வச்சிருக்காடா. கூடி சீக்கிரம் அந்த மயக்கத்திலிருந்து நீ வெளியே வருவ. அப்பதான் அந்த காஞ்சனா யாருன்னு உனக்கு புரியும். என்னடி லைட் எரிஞ்சின்னு இருக்கு, நீ பாட்டு முன்னாடி பின்னாடி உலத்தின்னு இருக்க? தூங்கலையா? இந்நேரம் நோக்கு 2 ஆயிருக்குமே. என்ன சுவாதி தூங்கிட்டாளா? என்னடி நான் கேட்டு இருக்கேன், நீ பதில சொல்ல மாட்டேங்கிற? ஓஹோ, கல்யாணம் எப்படி நடக்க போறதுங்கிற கவலை வந்துருத்தா? இப்படிதான் கல்யாணம்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ராத்துக்கும் போயிடும், சாப்பாடே இறங்காது. என்னடி நான் பேசிட்டு இருக்கேன், நீ தெருவியா பார்த்துட்டு இருக்க? இல்ல மணி, ரமேஷ் காலையில வீட்டை விட்டு போனவன் சாப்பிடவும் வரல, வெறும் வயித்தோட எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே புரியல. அவன் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாண்டி. இல்ல மணி, அவன் எப்பவுமே இவ்வளவு லேட் பண்ணதில்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எந்தக்கு நீ மனசை போட்டு குழப்பின்னு இருக்க? அவன் எங்க போயிட போறான்? ஏமணி, ஒருவேளை அவன் அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பானோ? இருக்கும், அம்மா பார்க்கணும்னு தோணிருக்கோம், அதனால போயிருப்பான். இல்ல மணி, அப்படி போயிருந்தாலும் இவ்வளவு நேரம் அவன் இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். ஏமணி, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? இவன் அவன் அண்ணன் வீட்டுக்கு போய் அவங்க என்ன ஏதாவது கேவலமா பேசி இவன் கோவத்துல கத்த அவங்க அடிக்க ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயோ, நீ எதுக்கு? இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மணி. ஐயோ, எதுக்கு நீ எதையோ நினைச்சு குழம்பிட்டு இருக்க? இத பார், ஒரு காரியம் பண்ணு, குழந்தை எடுத்து பக்கத்தாத்துல படுக்க போட்டுட்டு ஒரு நடை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன மணி, நாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்கடி போயிருக்க போறான்? அங்க எங்க சுத்திட்டு வந்து நிக்க போறான். இத பார், இந்த நடுராத்துல பொம்னாட்டிகள் தேடி அலையறது நன்னால. வா, அதுக்கு போலாம், வா வா. காஞ்சனா, அங்க பாரு, படுத்துட்டு இருக்கிறது ரமேஷ் மாதிரினா இருக்கு. பாரு. ஆமா, அவன் மாதிரிதான் இருக்கு. வா வா, போய் பாப்போம். ரமேஷ் தவனே, ரமேஷ், என்னடா இங்க வந்து படுத்திருக்க? ஏன் நான் உனக்கு காணோம், நாங்க தவிச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்க? என்னாச்சு? என்னாச்சுடா? மனசு சரியில்லை. பாத்தீங்களா மணி, நான் சொன்னேன்ல, அவன் அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பான், கண்ணா பின்னாடி பேசியிருப்பாங்க. பாவம் புள்ள மனசு ஒடிஞ்சு இங்க வந்து உட்காந்துருக்கான். அதுக்கேண்டா இங்க வந்து படுத்துட்டு இருக்க? ஆ? நீ என்ன ஒண்ணு இல்லாதவனா? ஒதுங்கறதுக்கு உனக்கு வீடு இல்லையா? அக்கா இருக்காளோன்னு அங்க வர வேண்டியதானே? இந்த உலகத்தில் யார் நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. நாம் கும்புற தெய்வமே நம்மளை கைவிட்டுருமா? அப்படியே நடக்கிறது உண்டு ரமேஷ். சில நேரங்கள்ல கடவுள் தன்னோட பக்தர்களை சோதிப்பார். அதுவும் தன்னை ரொம்ப வேண்டவாளை இன்னும் அதிகமாவே சோதிப்பார். டேய், காலையில இருந்து வீட்டுக்கு வராம என்ன பயமுறுத்திட்டியேடா. மத்தியானத்துல இருந்து நீ வந்துருவ சேர்ந்து சாப்பிடலான்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்ப்பா. வா, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். எழுந்து நடுராத்திரி அதுமா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா பார். வா, எழுந்து வா, போலாம். காஞ்சனா, எங்க? இங்கதான். காஞ்சனா, இந்த இடத்துல இருந்து தான் அம்மாவை எடுத்துட்டு போனாங்க. ஐயோ, ஐயோ, அம்மா, அம்மா. ஐயா, என்ன ஆத்தாளு மகளும் சேர்ந்து எங்களுக்கு அல்வா கொடுக்கலான்னு பாக்குறீங்களா?
அவளை கேட்டா பத்திரத்தை தெரியாதுங்கிறா, உன்னை கேட்டா பத்திரத்தை பார்த்ததே இல்லைங்கிற. எங்களை என்ன சும்ப பையன் நினைச்சிட்டியா? எங்கடி கிளவி பத்திரம்? எங்கடி? எனக்கு தான் இந்த சொத்தை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேனியா. என்ன தலை பண்றீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதியா. நீலி கண்ணீர் விடுற? நான் எனக்காக அழலையா, என் பிள்ளைங்க நீங்க மேலும் மேலும் இப்படி பாவத்தை பண்றீங்களே. இந்த சரி, நாங்க ஊம் பசங்களா? ஏன் எங்களுக்கு அம்மா கிடையாது? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசி ஆளை மயக்கலான்னு பார்க்காத. தூக்கி போட்டு ஒரே மிதி மிதிச்சு போடுவேன். எங்கடி பத்திரம்? பத்திரம் எங்கடி? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் தான் நான் கோயில் கோயிலா அலையிறேன் ஐயா. என்ன போய் பத்திரம் எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? பௌர்ணமி நீங்க வருவேன்னு தெரியும், அதனால தான் வந்தோம். ஏய், நீ பரதேசி அலையறத கேட்க வரல, பத்திரத்தை கேட்க வந்தோம். இல்லையா? டேய், இந்த கிழவி இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. இவளை இழுத்துட்டு வாங்கடா. ஏய், வாடி. ஏய், வா. ஐயா, ஐயோ, பத்திரத்தை கேட்டா கொடுக்க மாட்டேன். நான் சொல்றது கேளுங்கய்யா. ஐயா, வாடி. வாடினா. வா. ஐயோ, இட. ஐயோ, வாடி. டேய், டேய். இந்த இடத்துல தான் அம்மா தலைமுடி ஆணி வச்சு அடிச்சாங்க. ஐயோ அம்மா, கிழவி தூக்கி மரத்துல சாச்சு நிறுத்துங்கடா. எழுந்துரு. இந்தா கட்டுறா. கட்டுறா. டேய், அவ தலைமுடியை பிரிச்சு மரத்துல வைடா. டேய், ரொம்ப துடிக்காத, இன்னும் கச்சேரி இருக்கு. உன் பொண்ணு ஆவுனா எங்க அம்மாவோட சக்தி என்ன காப்பாத்தும் பாளே. இப்ப உன்னை எந்த சக்தி வந்து காப்பாத்துதுன்னு பாப்போம். ஆமா, உனக்கு சீதா நீ யாரு பேர் வச்சது? உன் அப்பனா? உன் அப்பன் பெரிய தீர்க்கதரிசி. இப்ப பாருடி, வாங்கடா. இப்ப நீ தீக்குளிடி. தம்பிகளா, சீத்தை தீ குடிக்கிற கண்கொள்ளா காட்சிய பாருங்கடா. கிழவிக்கு சம்பூதி ஆச்சுடா.